கர்த்தரும் மகிமை பொருந்தின ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 119 அதனுடைய 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவனுக்கு விரோதமான பாவம் மனித வாழ்வை முற்றிலும் தண்டனைக்குரியதாகவும் விதவிதமான சாபமான வாழ்வுக்குரியதாகவும் மாற்றிவிடுகிறது. இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் காக்கப்பட வேண்டும். எப்படி காத்துக்கொள்ளுவது? சுயபலத்தினால் காத்துக்கொள்ள முடியுமா? அல்லது சுய உறுதியினால் நம்பிக்கையினால் காத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது முடியாது. அந்த பாவம் மேற்கொள்ள விடாதபடி அல்லது பாவம் பலன் செய்யாதபடி அதை கட்டுப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது என்பதை வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது. அந்த பாவம் ஒரு மனிதனை மேற்கொள்ள விடாதபடி, உலக மாயைகள் ஒரு மனிதனை மேற்கொள்ள விடாதபடி அதை கட்டுப்படுத்துகிற அந்த வேத வசனத்தை என் இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஸ்தோத்திர வாழ்விலும் வேத வசனத்தை வாழ்க்கையிலே நாம் பதிய வைப்போம். நம்முடைய இருதயத்திலே அவைகளை பதிய வைப்போம். வாழ்க்கையின் எல்லைகளிலே வேத வசனங்களை பதிய வைப்போம். காரணம், அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்யாதபடி அந்த வேத வசனம் ஒரு மனிதனை பாதுகாக்கிறது, ஒரு மனிதனை தப்புவிக்கிறது. தேவனுக்கு விரோதமான பாவம் அவனுடைய மனித வாழ்வை எந்த நன்மைகளும் இல்லாத வறட்சியான ஒரு நிலத்தை போல காணப்படும்படி அவன் தள்ளப்படுவதை காண முடிகிறது. தேவனுக்கு விரோதமான பாவம் அவனுடைய வாழ்விலே எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதி இழந்தவனாக அங்கே தள்ளப்படுகிறான். ஆனால் இவைகளை தாண்டி தேவனுக்கு விரோதமான பாவம் எந்த விதத்திலும் பேச்சிலாகிலும் நடக்கையிலாகிலும் செய்கையாகிலும் சிந்தனையிலாகிலும் இல்லது நாம் கடமைகளை நிறைவேற்றுகிறதிலாகிலும் தேவனுக்கு விரோதமான பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு வேத வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறவளாய் இருக்க வேண்டும். வேத வசனம் இருக்கிற இடத்திலே பாவம் பலன் செய்ய முடியாதபடி அது செயலிழந்து போகிறதை நாம் காண முடிகிறது. அப்படியே நம்முடைய வாழ்விலும் வேத வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவோம். நம்மை வீழ்த்துவதற்கு, நம்மை ஆசீர்வாத தடைகளை கொண்டு வருவதற்கு, நம்முடைய வாழ்வினுடைய நன்மைகளை கெடுப்பதற்கு, தேவன் தந்த சமாதானமான வாழ்வை சீர்குலைக்கிறதற்கு பாவம் எப்படியும் மேற்கொள்ள விட வேண்டும். பாவம் நம்முடைய வாழ்விலே நுழைந்து நம்மை அடிமைப்படுத்திட வேண்டும் என்று தீவிரிக்கிற இக்காலங்களிலே வேத வசனத்தை கொண்டு வாழ்க்கையை நிரப்புவோம். வேத வசனத்தை கொண்டு இருதயத்தை நிரப்புவோம். அப்பொழுது எந்த தீங்கிலும் அகப்படாதபடி, பாவ காரியங்களில் வீழ்ந்து விடாதபடி அந்த வேத வசனம் நம்மை தற்காத்து நமக்கு விரோதமாய் எழும்புகிற பாவ செயல்களை முற்றிலுமாய் அழித்து அவைகளை சாம்பலாக்கி போடுகிறது. அனுபடினாலே இன்றைக்கு நாம் பாவமில்லாதவர்களாய் இருந்தால்தான் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாவமில்லாதவர்களாய் இருந்தால்தான் அந்த பரிசுத்தராயிருக்கிற கர்த்தரை தரிசிக்க முடியும். அனுபடினாலே பாவம் நம்முடைய வாழ்விலே ஒட்டி கொள்ளக்கூடாதபடி, பாவம் நம்முடைய வாழ்க்கையில் சேர்ந்து கொள்ளக்கூடாதபடி வேத வசனம் என்கிற விலையேறப்பெற்ற ஆயுதத்தை நம்முடைய இருதயத்திலே பதிப்போம், வாழ்க்கையில் பதிப்போம். அந்த வேத வசனம் நம்மை பாதுகாக்க நாம் இடம் கொடுப்போம். தேவ ஆசீர்வாதங்களால் நிறைத்து நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போமா. அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. மக்கு விரோதமாய்
பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன் என்று ஆண்டவரை சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, பாவம் எந்த மனுஷனுக்கு இகழ்ச்சி, பாவம் என் தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் பொழுது, கர்த்தரே எங்கள் பாவ ஆண்டவத்திலிருந்து அல்லது பாவ செய்கைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு வேத வசனம் என்கிற அரணை கொண்டு எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டோடைய கிருபையினாலே நாங்கள் வேத வசனத்தை சார்ந்து நின்று தேவ நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், அப்படி நீங்கள் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.